வணக்கம் மக்களே! நம்மளோட பிக் பாஸ் ஒரு வழியா அங்க நடந்த போராட்டம் நிப்பாட்டியாச்சு அப்டின்னா நிப்பாட்டல. ஒரு ஹாஃப் வேல ஸ்டாப் ஆயிருக்கு அப்டின்ற விஷயங்கள் தான். சாயங்காலம் ஆரம்பிச்ச ஒரு சண்டை, நைட்டு ஃபுல்லா ரன் ஆகும் அப்டின்னு நெனைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு அது வந்து ரன் போய்க்கிட்டே இருக்குது. இப்பதான் வந்து 3 பேர்லேருந்து 2 பேரா மாறியிருக்காங்க அப்டின்ற விஷயங்கள் தான். ஆனா இந்த 3 பேர்லேருந்து 2 பேரா மாறுனதுமே அவ்ளோ ஈஸியான ஒரு விஷயமா அப்டின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையவே கிடையாது மக்களே! கிட்டத்தட்ட ஒரு 5:30, 6 மணிக்கு ஆரம்பிச்சிருக்கோம்னு நெனைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. சோ அந்த டைமிங்ல இருந்து இவ்ளோ இப்போ 9:30 ஆகுது. இந்த டைமிங்ல தான் ஒருத்தர் நான் வந்து விட்டு குடுக்குறேன் அப்டின்ற ஒரு மைண்ட் செட்க்கு வந்திருக்காங்க. இந்த டால் டாஸ்க்ல வந்து 3 பேர். ஒண்ணு யாரு அப்டின்னா மஞ்சரி, இன்னொன்னு ஜாக்லின், இன்னொன்னு அன்ஷிதா. இவங்க 3 பேரோட போராட்டம் அப்டின்றது ஜாக்லின் தீபக்கோட பொம்மைய வச்சிருக்காங்க. மஞ்சரி வந்து ஜாக்லினோட பொம்மை, அன்ஷி வந்து மஞ்சரியோட பொம்மை. இது என்ன அப்டின்னா நம்மளோட ஜெஃப்ரி வந்து ஒரு முடிவு எடுத்திருக்காரு. அதாவது முத்துவ தூக்குனா மஞ்சரி டவுனு. ஏன்னா, அப்போ அந்த கேம் உடைக்கிறக்கு அன்ஷி அவங்களோட கேம் ஆடுன மாரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா, இவங்க கேம் ஆடல அப்படின்னு சொல்றதுனால இந்த ஒரு விஷயங்கள். இன்னொன்னு என்னன்னா, அன்ஷிக்கு தீபக் மேல ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு. சோ அவரோட டால் உள்ளுக்கு போகணும். ஜாக்லினுக்கு என்னன்னா, மஞ்சரி வந்து அவங்களோட டால் உள்ள வைக்கணும், அன்ஷி அவங்களோட டால வைக்கணும் அப்படின்றதுதான். இது ட்ரையாங்கிளா வந்து ஓடிட்டு இருந்தது அப்படின்ற விஷயங்கள். இப்ப என்ன ஆகுது அப்படின்னா 3 பேருமே விடாப்பிடியா இருக்காங்க. இதுக்கு நடுவுல சௌந்தர்யாவுக்கும் மஞ்சரிக்குமான சண்டைகள் ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து நடந்துட்டு இருக்கு. ஆனா ஆன்ஷி விடாப்பிடியா நிக்கிறாங்க. எனக்கு மஞ்சரின்ற ஒரு ஆளோட இந்த டாய் வந்து உள்ளுக்கு போகணும்ன்றதுல எனக்கு விருப்பம் இல்ல. அது வந்து வேண்டாம் அப்படின்றதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா நிக்காங்க. அந்த விடாப்பிடியான ஒரு விஷயங்கள்ல அது தளர்வே கிடையாம நின்னுட்டு இருக்காங்க அப்படின்னா, தீபக் எவ்வளவோ பேசி பாக்காரு. அவரு அவுட் ஆயிடலான்ற மைண்ட் செட்டுக்கு வந்தாரு. அப்ப எல்லாரும் கன்வின்ஸ் பண்ணி வேண்டான்ற ஒரு மைண்ட் செட் கொண்டு வராங்க. இது எல்லாமே வந்து போகும்போது, இப்போ மஞ்சரி வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஓகே அன்ஷி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கா. அவளோட மைண்ட் செட்ல இருந்து நவுல மாட்டேன்றதுல. மஞ்சரி உள்ளுக்கு போகக்கூடாதுன்றதுல அவ ரெடியா இருக்கா. தீபக் போகணும், ஜாக்லின் போகணுன்றதுலயும் அவ ரெடியா இருக்கான்ற ஒரு மைண்ட் செட்க்கு வராங்க. சோ இப்ப இவங்க வந்து முத்துட்ட கேட்கும்போது அவர் உன்னோட கேம். இப்ப தனிப்பட்ட கேம் அப்படின்னு சொல்லும்போது தனியா ஆடுறது. இப்ப ஜாக்லினுக்கு எப்படி ஒரு செட் ஆஃப் குரூப் இருக்கோ, அது மாரி எனக்கு தெரிஞ்சு மஞ்சரிக்கு வந்து முத்துவும், சாட்சனாவும் பயங்கர சப்போர்ட்டிவ். சாட்சனா வந்து முத்து கூட இருக்கிறதுனால, இப்ப இது ஒரு டீமா வந்து ஃபார்ம் ஆகுதுன்றத நான் வந்து பார்க்கிறேன் அப்டின்னே சொல்லலாம். முத்து திரும்பவும் முட்டாள்தனமா சாட்சனாவ நம்பி ஏமாற போறாரோ அப்டின்ற ஒரு பாயிண்ட் தான் என்னால ஃபீல் பண்ண முடியும்னு சொல்லலாம். இப்போ இதுக்கு நடுவுலயுமே சாட்சனா என்ன பண்றாங்க, அங்கங்க போய் நார்தர் வேல. கொஞ்சம் மோட்டிவேட் பண்ற மாரி என்ன பண்றாங்கன்னா, முத்து என்கரேஜ் பண்ற விஷயங்கள் எல்லாத்தையும் அப்பப்போ மஞ்சரி கிட்ட வந்து சொல்லிட்டு போறாரு. நீங்க விட்டா அப்படியே நின்னுங்க. நைட் ஃபுல்லா ஆனாலும் பரவால்ல. ஸ்ட்ராங்கா நின்னுங்க அப்படின்ற மாரி கொளுத்தி போட்டு ஓடுறது. சாட்சனாவோட கேம் பிளே மத்தவங்களுக்கு புரிய ஆரம்பிச்சு. அதாவது ஜாக்லின் அவங்களுக்குலாம் வந்து புரிய ஆரம்பிச்சிருச்சுன்றதான். செம்மையா ஆடுறாப்பா கேம் அப்படின்னு. ஏன்னா, தெளிவா முத்துவ புடிச்சு வச்சுக்கிட்டு சேஃபான ஒரு கேம். அதாவது அவர் எப்படியோ அந்த டாய கொண்டு சேர்த்தோட சாட்சனாவே கூட்டு போயிருவாரு. இவரோட கேம் இண்டிவிஜுவலா இருக்க வரைக்கும் நல்லா இருந்தது. யாருக்குமே புடிக்காத ஒரு ஆள புடிச்சுட்டு அவர் வந்து கூட்டு போறதுன்றது வந்து கொஞ்சம் தவறான ஒரு விஷயமா இருக்குதோ அப்படின்ற மாரி தான் நமக்கு ஃபீல் ஆகுது. இப்ப என்ன அப்டின்னா, மஞ்சரி அவங்களோட மைண்ட் செட்டுக்கு வந்துட்டு, அவங்க நான் வச்சிடுறேன் ஜாக்லினோடது அப்டின்ற மாரி வைக்கிறாங்க. அது என்ன காரணம் அப்டின்னா, இப்போ ஜாக்லின் வந்து பல்டி அடிக்கிறாங்க. தீபக்கோடத நான் நீ இவ்ளோ நேரம் இருந்துட்ட, இப்போ போய் நீ என்னோடத நீ உள்ளுக்கு வச்சன்னா, அப்புறம் இது இருந்ததுக்கே வேல்யூ இல்லாம போயிடும். எனக்கு இப்ப தீபக் வைக்க வேண்டாம் அப்டிங்கும்போது, மஞ்சரி ஜாக்லின நம்பி அவங்களோட பொம்மைய உள்ள வச்சுட்டு போறாங்க. சோ இப்ப ஜாக்லின் சம்மந்தமே இல்லாம தீபக்கோட பொம்மைய வச்சுட்டு இருக்கேன் அப்டின்ற ஒரு பாயிண்ட். இப்ப ஜாக்லின் வந்து மஞ்சரிக்காக இறங்கி கேம் ஆடுறாங்க. புரியலடா. இல்ல நீங்க பைத்தியமா? இல்ல பாத்துட்டு இருக்க நாங்கலாம் பைத்தியமாடா? என்னடா நடக்குது? அப்படின்றதுதான். அன்ஷி தடுமாறுற மாரியே இல்ல. இவ்ளோ நேரம் ஜாக்லின்காவும், தீபக்குக்காவும் தான் அன்ஷி நின்னாங்க. இப்ப என்னன்னா ஜாக்லினும் அதுக்காண்டி தான் நின்னுட்டு இருந்தாங்க. இப்ப சடனா நான் மஞ்சரிக்காக நிக்கிறேன் அப்படின்ற மாரி அடமன்ட்டா அதுல வந்து நின்னுட்டு இருக்காங்க. எப்பதான்டா கேம முடிப்பீங்க? அரை போராட்டம் தான் முடிஞ்சிருக்கா? இன்னும் முழு போராட்டம் எப்படா முடியும்? அப்படின்றாப்புல தான் அது வந்து இருந்தது அப்படின்னே சொல்லலாம். இப்ப மஞ்சரியும் ஜாக்லினுக்காக சாப்பிடாம வெளியவே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு காரணங்க. ஏன்னா பிக் பாஸ் ரூல்ஸ் போட்டாரு. உள்ளுக்கு போகக்கூடாது. வெளியே தான் நிக்கணும் அப்படின்றதுனால. பாப்போம் இந்த போராட்டம் எப்படி கைவிட முடியும்? எப்படியும் ஜாக்லின் வந்து ரொம்ப நாளா இருக்க மாட்டாங்க. அன்ஷியும் விடாப்பிடியா இருக்காங்க. இப்போ இது வந்து ஜாக்லினா, இல்ல மஞ்சரியா, இல்லன்னா ஜாக்லினா, தீபக்கா அப்படின்ற ஒரு விஷயங்கள் வந்தா கூட ஓகே. இவங்க தீபக்குக்காக இவ்ளோ ஸ்ட்ராங்கா நிக்கிறாங்கங்கும்போது, அவங்க விட்டு குடுக்குறதுக்கு வாய்ப்பில்ல. இப்போ பேலன்ஸ் வந்து மஞ்சரி வெர்சஸ் தீபக் அப்படின்றது. அவங்களுக்கு சுத்தமா மஞ்சரியை பிடிக்காது. தீபக்க உயிரா வச்சிருக்காங்கன்றதுனால, கொஞ்சம் கூட சொல்றேன் அன்ஷிதா பட்னியா கிடந்தது என்ன நடந்தாலும் அசர மாட்டாங்க. இதுல ஜாக்லின் தான் கன்வின்ஸ் ஆகி உள்ள கொண்டு வைக்க போறாங்க அப்படின்ற விஷயங்கள் கடைசியில ஏமாற போறது மஞ்சரி தான் அப்படின்றதான் என்னோட பாயிண்ட். இத பத்தினா உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சிருங்க.